வணக்கம் ராஜாராமண்ணா. எப்படி இருந்துச்சு உங்களோட வந்த யாத்திரை எக்ஸ்பீரியன்ஸு? என் பேர் ராஜாராம், சென்னை அரும்பாக்கத்துலேருந்து வர்றேன். ஒரு அகிலா அம்மா ஜிகேஆர் குரூப்பை வந்து 2 வருஷமாக நான் ஃபாலோ பண்ணுறேன். ஒரு இதில் பணம் கட்டி என்னால் போக முடியாமல் போச்சு. அதுக்கடுத்து ஃபாலோ பண்ணி 2-3 இது பிளான் பண்ணி வச்சுருந்தேன். இது ஃபஸ்ட் டைம் இந்த கூலிங்காக இருக்கப்பயே போயிட்டு வந்துடலான்னு பிப்ரவரி மாதமே போட்டிருந்ததுனால 2 மாதத்துக்கு முன்னாடியே கன்ஃபார்ம் பண்ணி இந்த டூர் வந்தோம். சின்ன சின்ன குறைகள் தான், அதெல்லாம் சால்வ் பண்ணிட்டாங்க. ஒரு சிங்கிள் லேடி, அதாவது சிங்கிள் லேடினா இந்த டூர் ப்ரோக்ராமுக்கு சிங்கிள் லேடியாக கூப்பிட்டு வந்து ஒரு 50 பேரை மெயின்டைன் பண்ணி தெரியாத பாஷை தெரியாத இடங்களில் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. நாங்கள்லாம் சும்மா சொல்லக்கூடாது, சாமியை ஒரு தடவை இல்லை 2 தடவை 3 சாமியை 2 தடவை போய் பார்த்தோம். ரொம்ப திருப்தி. எந்த குறைன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. 100க்கு 90% கொடுக்கலாம். 100% சொன்னால் தப்பாகிடும். அதனால் உண்மையை சொல்லணுன்றங்க. ஒரு 10% எல்லாருக்கும் ஏற்படுறது மனித தவறுகள். பஸ்ஸுக்காரன் ஒரு தப்பு பண்ணிடுவான், ஏசியை போட மாட்டான், கொஞ்சம் போடுவாங்க. ஒரு சமையலில் கொஞ்சம் லேட் ஆகிட்டான். கிடைக்கிற இடம், அது அந்த இடத்துல கிடைக்கிறது, ஒரு மாவு கிடைக்கிறது, சட்னி ஆட்டுறது சாதாரண விஷயம் இல்லை. அதெல்லாம் பசங்கள்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. நான் கூட ஹிந்திக்கார பசங்க எப்படி பண்ணுவாங்க, ஏற்கனவே ஒரு தடவை இந்திக்கார பசங்களை போட்டு ஏமாந்துட்டோம். அது அவரே சாரி கேட்டார் ஒரு டூரில். ஆனால் இவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு ஒரு எடுத்தோன்னே ஒரு டவுட். அந்த பொங்கல்லே எனக்கு கொஞ்சம் இதாக தான் இருந்தது. ரூம்பும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தா. ஏன்னா அந்த ரூமுகள் கிடைச்சாதான் அவங்க சமைக்க முடியும், மற்ற வேலைங்களை பார்க்க முடியும். தங்குறதை மட்டும் பார்க்கக்கூடாது நம்ம. அதனால் எல்லாமே மிக சிறப்பாக இருந்தது. நம்பி யார் வேணாலும் வரலாம், அவ்வளோ பாதுகாப்பு. அதாவது சொன்னது 32ன்னு நினைக்கிறேன், ஆனால் 35 36 கோயில் பார்த்துருக்கோம். அந்த லிஸ்ட்டில் அவங்க கொடுத்த லிஸ்ட்டில் ஒன்று கூட மிஸ் ஆகலை. ஆமாம், எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். எக்ஸ்ட்ரா தான் காமிச்சிருக்காங்களே தவிர வேறு எந்த குறையும் இல்லை. நல்லா சிறப்பாக இருந்தது. நம்ம வந்தோம், கோயிலை மட்டும்தான் நம்ம மைண்டில் வைக்கணும். ஊரில் போய் நல்லா சாப்பிட்லாம், கிடைச்சதை சாப்பிட்லாம். நேற்றெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது, வடை பாயாசத்தோடு சிறப்பாக போட்டாங்க. அது டைம் இருந்ததுனால அவங்க அதை சிறப்பாக செஞ்சாங்க. டைம் இல்லைன்னா கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கிடுவாங்க. ஆக மொத்தம் திருப்தியாக நல்ல சாப்பாடு, தமிழ்நாடு சாப்பாடு எல்லாமே திருப்தியாக இருந்தது. ரொம்ப நன்றிங்கண்ணா. தேங்க்யூ.